டேய் அப்பா, சாம்பியன் டிராஃபி முடிச்சு நாங்கள் ஐபிஎலுக்கே ரெடி ஆகிட்டா, ஒன்றுமாடா வந்து ஜெய்ஸா வந்து ஹோம் கண்ட்ரிக்காக சப்போர்ட் பண்ணுறாரு, அதனால தான் இந்தியா வந்து கப்பு வாங்குச்சு அப்படின்னு கதறிட்டு இருக்கிறீங்க. எப்பா சாமி போதுண்டா எப்பா. உங்களோட ஒரு இதுக்கு ஒரு அளவே இல்லைடா. ஒரு இன்டர்நேஷ்னலும் அவர் சேர்மனையும் கம்பேர் பண்ணி பேசுகிறது ஃபஸ்ட் டைம்டா இது. அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பிரான்சைஸை பார்க்கும்போது வேறு மாதிரி இப்போ நடந்துகிட்ருக்கு. இதில் என்னென்னா, எந்த டீமும் இப்போது கப்பு வாங்கும், அதாவது 18 வருஷமாக கப்பு வாங்காமல் குருசாமி ஆகுமா, இல்லை வந்து டிராபி வின் பண்ணி நாங்கள் குருசாமி இல்லை அப்படின்னு சொல்லுமா ஆர்சிபி? அதே மாதிரி பஞ்சாப், என்ன மட்டும் ஏன்டா பேசுகிறீங்க, பஞ்சாபையும் கொஞ்சம் பேசுங்களா, அவங்களும் கப்பு வாங்கலை, அதுக்கப்புறம் டெல்லியும் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து இப்போ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. 2025 ஒரு ஹிஸ்ட்ரியாக் மூமெண்ட் நடக்குமா, நாம் கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த ஐபிஎல்லில் என்ன வேணால் நடக்கலாம், யார் என்ன வேணால் பண்ணலாம், அந்த மாதிரி தான் டீம் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சில டீம் வந்து பார்த்திங்கன்னா பவுலர்ஸ் மட்டுமே நம்பி போகிறாங்க. ஒரு சில டீம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் அண்டு ஹிட்டிங் நம்பியே போகிறாங்க. ஐபிஎல் ஜாம்பவான்ஸ்னு சொன்னால் இவங்க 2 பேர்த்த சொல்லலாம். இதில் இன்னொருத்தர் யார் மிஸ் அவுட் ஆகிறாருன்னா நம்ம விராட் கோலி. அவர் கப்பு அடிப்பாரான்னு தெரியல. கப்பு அடித்தவங்க லிஸ்ட்டில் இப்போ இவங்க 2 பேர் தான் லீடிங் கப்பு வச்சுருக்காங்க. மும்பை இந்தியன்ஸும் 5 கப்பும், சென்னை சூப்பர் கிங்ஸும் 5 கப்பும். பங்காளி சண்டைக்கு அளவே கிடையாது. வேறு மாதிரி போக போதும் பிரச்சனைகள், அலப்புற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து இப்போ இருக்க போகுது. அதுக்கப்புறமா தலைவன் தோனியோட என்ட்ரியெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அந்த என்ட்ரி போட்டு வச்ச தங்கரதம் பூவுக்கு பேர் மகிழும் அப்படின்னு அந்த ஒரு காட்சிக்கெல்லாம் பொருத்தமாக இருக்கு தலைவனோட என்ட்ரி. அந்த தருணத்துக்காக சில பேர் மேட்ச் பார்க்க போவாங்க சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு. அந்த மூமெண்ட்டு எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஐபிஎல் 2025 ஷெடியூல் ஆகட்டும், அந்த கேப்டன்ஸ் அந்த கப்போட நிற்கிறத வந்து பார்த்தா ருத்ராஜ் கைக்கோடும் ரிஷப் பந்தும் பக்கத்தில் இருக்காங்களா. ரிஷப் பந்து இப்போ எல்எஸ்டி ஆச்சே, டெல்லி கேபிட்டல் ஜெர்சியோட. இது 2024 போஸ்டா? சரி, அப்படியே வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து அந்த பக்கம் திரும்பி பார்த்தா இப்போ பஞ்சாப் கிங்ஸுக்கு சரி கேப்டனாக போயிட்டார், எல்எஸ்டிக்கு கேப்டனாக ரிஷப் பந்த் போயிட்டார். இந்த கேப்டன்சி லிஸ்ட்டை பாருங்கள். அது சென்னை சூப்பர் கிங்ஸு ருத்ராஜ் கைக்வாடாம், ஆர்சிபிக்கு ராஜத் பட்டிதாராம், அதுக்கப்புறம் குஜராத் டைட்டன்ஸுக்கு சுப்மன் கில்லாம், அதுக்கப்புறம் அஜய்கே ரகன் வந்து கல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கான், பேட் கமின்ஸ் ஆஸ் யூசுவல் சன்ரைஸ் தான். பஞ்சாப் கிங்ஸுக்கு நியூ கேப்டனாக சுரேஷ் ஐயரான். ஏன்னா இவரை பற்றி நம்ம சாதாரணமாக இடம் போடக்கூடாது, டப்புன்னு ஒரு கப் அடிச்சிருவாப்புல. லக்னோவுக்கு ரிஷப் பந்தன், அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு நம்ம சஞ்சு சாம்சன், மும்பை இந்தியன்ஸ் கார்த்திக் பாண்டியா. போன டைம் இவருக்கு நடந்த அவமானமெல்லாம் தூக்கி போட்டு இந்த டைம் சென்றி கொடுக்க போகிறாங்க வேறு மாதிரி. அந்த மூமெண்ட்டையும் பொறுத்து தான் பார்க்கணும். அதோட டெல்லி கேபிட்டல்ஸுக்கு அக்ஷர் பட்டேல், கேஎல் ராகுல் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், பட் கொடுக்கல. என்ன தான் நடக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஓப்பனிங் மேட்ச் வரப்போகிற சாட்டர்டே சண்டேவோட 3 மேட்ச்சை பற்றி தான் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து யார் ஓமுனா, அதாவது கல்கத்தாவில் மார்ச் 22 கல்கத்தா வாசிஸ் ஆர்சிபி, அதாவது வெங்கடேஷ் ஐயரும் ராஜத் பட்டிதாரும் ஃபைட் பண்ண போகிறாங்க. இதில் யார் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறமா சண்டே பிளாக் பஸ்டர் டபுள் தமாக்கா. அதில் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸு ராஜஸ்தானும் 3 மணிக்கு மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நைட் மேட்சாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸும் மோத போகிறாங்க. அங்கிட்டு ராஜஸ்தானில் சஞ்சு ஆகட்டும், சன்ரைஸில் பேட் கமின்ஸ் ஆகட்டும், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ருத்ராஜ் கைக்வாடும் ஹர்திக் பாண்டியா. இந்த பேட்டில் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்க போகுது. என்ன தான் நடக்கு இந்த 3 டீமில்? கல்கத்தா வாஸ் ஆர்சிபியில் கல்கத்தா வின்னு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் வாஸ் ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் வின்னு.
அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ்லாம் இதில் தான் பல ட்விஸ்ட் இருக்குது. யார் வின் பண்ணுறவான்னு தெரியலை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.